லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இப்ப லிவிங் டுகெதர் திருமணத்துக்கு முன்பாகவே அல்லது திருமணம் பண்ணிக்காம கணவனும் மனைவியும் ஒண்ணா இருக்கிறது அப்படின்றது. இது நெறைய அ இப்ப இந்த ஐடி ஃபீல்ட்ல அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகுது. நகரத்துல வந்து ஆணும், பெண்ணும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப அது நல்லதா? கெட்டதா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பெரியார் சொன்ன மாரி நாளைக்கு ஒரு காலம் வரும், தாலி கட்டிக்க மாட்டாங்க. திருமணமே ஒரு கிரிமினல் குற்றமாகும்னு அன்னைக்கே சொன்னாரு. இந்த லிவிங் டுகெதர் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப எச்சரிக்கையா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா காலத்திலயும் இப்ப சகுந்தலையும், துஷ்யந்தனும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தானே. துஷ்யந்தன் ஒரு கணையாழிய போட்டு வாமா லிவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு தே லிவ் டுகெதர். அதுக்கப்புறம் சகுந்தலை என்ன ஆனா அப்படின்ற கதை இருக்குல்ல. துஷ்யந்தன் விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னா, அக்கவுண்டபிலிட்டியே இல்ல. அக்கவுண்டபிலிட்டி இல்லன்றதுனால விஸ்வாமித்திரன்றது உலகத்துக்கே ஃப்ரெண்ட். அவ்வளோ பெரிய முனிவர், அவ்வளோ பெரிய ரிஷி. அவரு போய் கெஞ்சி, "என் பொண்ண நீ மறந்துட்டியா? தயவு செய்து என் பொண்ண ஏத்துக்கோ. அவ பாவம் கஷ்டப்பட்டான்லாம்" சொல்லி, ஒரு அப்பாக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அது. எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிற மனுஷனா இருந்தாலும், ஒரு சாதாரண ராஜா கிட்ட போய் அவர் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அப்ப பெண்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பெரும்பாலான சமயத்துல தேர் இஸ் ஆல்வேஸ் 2 ஒரே இனம் தான் நம்ம. மனித இனம் தான். ஆனா, ஆணுக்கும், பெண்ணுக்கும் நடுவுல ஒரு ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. யார் யார அதிகமா பயன்படுத்திப்பார். இத வந்து ரெட் குயின் அப்படின்னு ஒரு ஃபினாமினன் சொல்லுவாங்க. ரெட் குயின் அப்படின்னா, அது ஒரு ஆலைஸ் இன் வண்டர்லாண்ட் ஸ்டோரியிலேருந்து வருது. ஆணுக்கும், பெண்ணுக்கும் நடுவுல ஒரு ஒரு பரிணாம யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர ஒருத்தர் பயன்படுத்திக்கிறதுக்கு, அவங்களோட அனுகூலங்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆண், பெண் ஆண் இனம்ன்றது மனிதர்கள் மட்டும் இல்ல. ஆண்றது ஒரு குருவியா இருக்கலாம், ஒரு பூவா இருக்கலாம், ஒரு பறவையா இருக்கலாம், ஒரு சின்ன பூச்சா கூட இருக்கலாம். ஆண் பூச்சி என்ன நினைக்குதுன்னா, என் விந்தணுவை அந்த பெண் கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் வச்சு வளர்க்குறது அவளோட சாமர்த்தியம். அப்போ சில பெண் பூச்சிகள் என்ன பண்ணும், ஆணையே சாப்பிட்ரும். அப்ப பெண் வந்து மோசமானது, அது பேட் கேர்ள் அப்படி இல்ல. ஏங்க வரும் அது ரொம்ப காட்டுல வறட்சியில இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து ஏதோ டெசர்ட்ல இருக்கும். அங்க பாலைவனம்ன்றதுனால சாப்பாடே கிடைக்காது. அப்ப ஆண் வந்து தன் குழந்தைகளுக்கு செய்ற பெரிய உதவி என்னன்னா, தன் புரோட்டீன அதுங்களுக்கு குடுக்குறது. அப்போ அந்த பெண் பூச்சி வந்து நான சாப்பிட்டுட்டு முட்டையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த அம்மா வந்து குழந்தைங்க சாப்பிட்டுரும். ஏன்னா, அங்க ஜீவனம் ரொம்ப கடுமையானதுன்றதுனால சாப்பாடே இல்ல. இருக்கிற சாப்பாட ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இனவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாரி இருக்கும். அப்போ இது எவல்யூஷனரி ஆர்ம்ஸ் ரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பரிணாமத்திலே இந்த மாரி ஒருத்தர் ஒருத்தர் எப்படியாவது இப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி யார் ஜெயிக்கிறா அப்படின்றது தான் இஷ்யூ. பட் ஆண் ஜெயிக்கிறாங்களா, பெண் ஜெயிக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்ல. குழந்தைகள் ஜெயிக்கிறார்களா அப்படின்றது தான் நமக்கு தேவை. அந்த குழந்தைகள் வர வரைக்கும் இதுல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை காலாகாலமா இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஆண் ஜெயிப்பதற்காகவே இந்த சமுதாயம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆணுக்கு தான் பெண்ணை திருமணம் செய்து தராங்க. அந்த ஆணுக்கு சீர்வரிசை குடுத்து, நகை நட்டெல்லாம் குடுத்து, அவருக்கு எல்லா சாமானும் குடுத்து, அப்போ இவ்வளோ நாள் அந்த ஆண் என்ன பண்ணாரு? ஒரு கட்டில் கூட வாங்கலையா? அப்படின்னு கேள்வி வரும்ல. அந்த ஆணுக்கு தெரியாது. ஐய்ய! இது கூட வாங்காம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோமே! இந்த பொண்ணு வந்தா தான் கட்டிலே வருதா நமக்குன்றது அவருக்கு தெரியல பாருங்க. இல்ல கட்டில் பொண்ணுக்கும் சேர்த்து தானே. அதுதான். இப்போ வேற ஒரு சூழ்நிலைய எடுத்து பாருங்களேன். இப்ப நான் வந்து கல்யாணமே பண்ணல. அந்த பொண்ண வா நம்ம வெளில போலான்னு சொன்னா, அப்ப கட்டில் யாரோட உடைமை? யார் புக் பண்ணும் அந்த கட்டில? ஆண் தானே புக் பண்ணும். சில ஆண்கள் இருக்காங்க. அதாவது எதுவும் நீங்க கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்றவங்க அப்ப இருக்காங்க. இந்த மாரி ஆனா ஆண் வீட்டுக்கு தான் போய் ஆகணும்னு பெண்ணுக்கு கட்டாயம் இருக்கு. அப்ப இது எங்கேலேருந்து இந்த சிஸ்டம் கொண்டு வருதுன்னா, பெண் சம்பாரிக்க போறதில்ல. அவர் தானே சம்பாரிக்கிறாரு. அதனால நீங்க இப்பயே டவுன் பேமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால்மென்ட்லாம் அவர் குடுத்துருவாருன்ற மாரி ஒரு எமோஷனலா இல்லாம, ஆக்சுவலி ஒரு எக்கனாமிக்கல் அரேஞ்ச்மென்ட் இல்லையா? அது மாரி நெறைய அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்கு. இது வந்து திருமண முறையில. திருமணம் அற்ற முறையில என்ன இருக்குன்னா, இப்போ 2 பேர் லிவ் இன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். இந்த பொண்ணு ஒரு வீட பார்த்து, அந்த வீட செட் பண்ணி, இந்த பையன் அந்த வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போயிட்டு, அந்த பையன் அதுக்கு காசு குடுக்குறதோ, குடுக்காம இருக்கிறதோ, சமைக்கிறத உதவி பண்றதோ, வீட்டு வேலை, லாண்ட்ரி, கீண்ட்ரி எதுலயுமே உதவி செய்யாம, நான் ஆண் இல்லையா? நான் உனக்கு வாழ்க்கை குடுத்தேன் இல்லையா? எனக்கு 1000 பெண்கள் இன்னும் காத்துன்னு தான் இருக்காங்க. இப்படி பண்ணலன்னா நான் வுட்டு போயிடுவேன். நான் பண்ணலன்னா நான் வுட்டு போயிடுவேன்னு சொன்னா, அப்போ இது திருமணம் நடக்கலன்றதுனால இந்த பெண்ணுக்கு என்ன நன்மை? ஒரு இல்ல ஒருவேள விட்டு போனாலும் பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் இருக்குமோ? அது அதனால கூட அந்த அது பிரச்சனை ரிலேஷன்ஷிப்குள்ள என்னன்னா, வராங்கல்ல. பெண்களுக்கு அப்படி விட்டு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறது இல்ல சார் அவங்க. இல்ல அப்படின்னா ஒரு கமிட்மென்ட்குள்ள வந்துருவாங்கல்ல. கமிட்மெண்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. வேற வேற நபர்களுக்கு வேற வேற விஷயங்கள் இருக்கலாம். சில பேருக்கு வந்து எங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எங்க அக்காக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, போதுமான அளவு வருமானம் இல்ல, படிச்சு முடிக்கல, எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, ஜாதி பிரச்சனை,
ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். ஆனா உன் மேல எனக்கு பயங்கரமான அன்பு. உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. உன்னோட நான் வாழ்ந்தே ஆகணும். வாழ்ந்தே ஆகணும்னா செக்ஸ் வச்சே ஆகணும் அந்த அர்த்தத்துல. அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ 2 பேருக்கும் இந்த ஆணுக்கு எந்த விதமான உழைப்பும் இல்லாமல், எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த விதமான அக்கவுண்டபிலிட்டியும் இல்லாம, ஃப்ரீயா செக்ஸ் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, லாண்ட்ரி கிடைக்குது, ஹவுஸ் கீப்பிங் கிடைக்குதுன்னா, அப்போ யாருக்கு அதிகமான அனுகூலம் இருக்கு? ஆணுக்கு தான் நெறைய கிடைக்குது இதுல. திடீர்னு அந்த பையனுக்கு பிடிக்கல. நாளையிலேருந்து உன்னை கோஸ்ட் பண்ணிட்டேன். கோஸ்ட் பண்ணிட்டேன்னா எல்லாத்துலேருந்து அவர் டெலீட் பண்ணி விட்டுருவாரு. இன்ஸ்டாகிராம்ல கோஸ்ட் பண்ணிடுவாரு, வாட்ஸ்அப்ல கோஸ்ட் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டாரு. இந்த பொண்ணு லோல் பட்டு, அழுது, மனசு உடைஞ்சு, கன்சல்டேஷனுக்கு வந்து மருந்தெல்லாம் சாப்பிட்டு, தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணி, மனசு ஆத்துறதுக்கு 2 வருஷம் ஆகும். 2, 3 வருஷத்துல அந்த பொண்ணு தன்னை தானே தேத்தி திருமணத்துக்கு ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இல்ல இப்ப இது வந்து தமிழ் சமூகத்துல, இந்திய சமூகத்துல தானா? இல்ல உலகமெல்லாம் உலகம் முழுக்க இப்படிதான் சார். உலகம் முழுக்க பெண்ணோட பயாலாஜிக்கல் நீட் வந்து விமன் தான் அந்த நெஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு தான் அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப தேவையா இருக்கு. அவங்களுக்கு தான் ஆக்சிடோசின் ஹார்மோன் இருக்கு. அவங்களுக்கு தான் அந்த பந்தம், பாசம், அரவணைப்பு, ஒரு கொஞ்சுதல், மகிழ்தல், சேர்ந்திருந்தல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போதை. எப்படியாவது அந்த போதை வேணும்னு அந்த பெண்கள் விரும்புறாங்க. ஆணை பொறுத்தவரைக்கும் நான் காட்டுக்கு போணும், நான் வேட்டைக்கு போணும், நான் அங்க போணும், இங்க போணும், உட்டுரு என்ன உட்டுரு அப்படின்னு எஸ்கேப் ஆறதுல ஆண் குறியா இருக்கிறாரு. இந்த பெண் அவரை வளைச்சு வளைச்சு கொண்டாட வேண்டியதா இருக்கு. அப்ப வளைக்க முடியாத பட்சத்துல இவர் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றார், நான் எஸ்கேப் அப்படின்னு ஆண் போனா, இந்த ஆணை திரும்ப பிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? விஸ்வாமித்திரர் போய் கெஞ்சினா மாதிரி துஷ்யந்தன் கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இல்ல அது புராண கதையோட கனெக்ட் பண்ணுமா நம்ம? இல்ல இட்ஸ் இட்ஸ் எல்லா ஊர்லயும் நடக்கிற விஷயத்துல தானே அந்த தீமை தானே சார் கதையில வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியுது அந்த கதைனா, எல்லார் வீட்லயும் அந்த கதை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இந்த ரெலவெண்டா இல்லாத கதை இத்தனை நாள் வாழாது. ஒரு கதை உயிர்ப்போட இருக்குன்னா அது ஸ்டில் ரெலவெண்ட். அப்போ இந்த கதை ரெலவெண்ட். அப்போ லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் வந்து புதிய கண்டுபிடிப்புன்னு இந்த இளைஞர்கள் நம்புறத இட்ஸ் நாட் ட்ரூ. அதுதான் ஒரிஜினல். அதை பதப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவன் விட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னா அவனை பிடிக்க முடியாதுமா, சர்டிஃபிகேட் வேணும், அக்கௌண்டபிலிட்டி வேணும், எந்த நாட்டுக்கு போனாலும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எங்கடா நீ போனேன்னு எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயும் அவனை தேடுவோம். எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு நீ ஜீவனாம்சம் கொடுப்போன்னு கேட்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எங்கள் வீட்டுக்கார் இவர் தாங்கன்னு சொல்லணும். எஸ்கேப் ஆக முடியாதுன்ற கிடுக்குப்பிடி தான் கல்யாணம். அப்போ பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா திருமணம்ன்ற அமைப்பு பெண்ணை பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கு. அந்த அமைப்பு வேண்டாமா, எனக்கு அவசரமா உன் கூட சேர்ந்து வாழணும், வந்துருன்னு சொன்னா உன்னை உன் சேஃப்டிலேருந்து பிரேக் பண்ணி வர சொல்றான். அப்போ நீ உஷாரா வர முடியாதுன்னு சொல்லணும்ல. அப்போ பெண்களுக்கு அந்த உஷார்த்தன்மை இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல ரிஸ்க் எடுக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஆளுக்காக வேற நாட்டுக்கு போவாங்க அவங்க. அவன் அடிச்சுட்டா கொன்னுட்டா அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த பெண்களோட இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூனால தான் ஆண்களுக்கு இவ்வளோ ஒரு அப்பர் ஹேண்ட் அதில் கிடைக்குது. இல்ல ஒரு திருமண முறையில பிரச்சனை, இப்ப டிவோர்ஸ் வந்து வாங்க முடியாதுன்ற சூழல்ல சில பேர் லிவின்ல இன்னொருத்தர் கூட இருக்கிறது அப்படின்ட்டு நடக்குது இல்ல, அது தவிர்க்க முடியாது. வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு தேவைகள். அதனால அவங்க ஒரு ஒரு டெக்னிக்கை இல்லை ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. பட் ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரே ஆள் வந்து நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்திட்டது, திருமணம் பண்ணி ஏமாத்துவாங்க. அப்போ திருமணம் என்ன காப்பாத்திருச்சுன்ற கேள்வி இருக்கும். அப்போ ஏமாத்துறவங்க எப்படி வேணா ஏமாத்துவாங்க. நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். முக்கியமா பெண்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு தான் சீக்கிரமா மனசு உடையுது. அப்போ ஆண்களுக்கு மனசே உடையலைன்னா சில ஆண்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவ் பாய்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய ஆண்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டுலேருந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கி வைப்பாங்க, எங்க பொண்ணு வெயிட் பண்ணுதுன்னு. பார்த்தா அந்த பொண்ணு அவங்ககிட்ட 2 கோடி 3 கோடி அத்தனை காசு வாங்கி காலி பண்ணியிருக்கோம். திருமணத்திற்காக வெயிட் பண்ற பெண் இல்ல. இதுதான் திருட்டுத்தனமா வேலை பண்றதுன்னு இதே வேலையா இருக்கிற பெண் அவங்க கிட்ட அவ்வளவு காசு வாங்கி ஏமாத்திருப்பாங்க. அப்ப எச்சரிக்கையா இல்லாமல் திருமணம்ன்றது நமக்கு ரொம்ப பந்தம், பாசம், புனிதம் நம்ம சொல்றோம். ஆனா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எனி உறவு ஃபார் தட் மேட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்கன்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். இல்ல ஆண்கள் அப்படின்னு பொதுமைப்படுத்தலாம் இந்த விஷயத்துல. யார் எதையுமே நம்ம லிவிங்ல இருக்கிற ஆண்கள் வந்து நல்லபடியா இருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. சில பேர் அப்படி இருப்பாங்க. அது அந்த பெண் கரெக்டா தேர்ந்தெடுத்து இல்ல இந்த ஆண் அப்படி நம்பகத்தன்மை உள்ளவரா இருக்கும். அது பொதுவா நம்ம சொல்லும்போது, இப்போ ஒரு 15 வயசு குழந்தை என்ன சார் நினைக்கும்? வீட்ல எல்லாம் சொல்லிட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இந்த சினிமால வருது, அந்த டெலி சீரியல்ல வந்தது. நான் லிவின்ல இருக்கேன்னா இளைஞர்கள் சொல்றாங்க. லிவின்ல இருப்பேன் 30 வயசு பெண்கள் சொல்றது இல்ல. 15 வயசு பிள்ளைங்க சொல்றாங்க. நான் லிவின்ல இருந்தேன் அப்படின்னு என்னோட எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம டேஞ்சர் ஜோனுக்குள்ள தள்ளி விட்டுருங்க பாருங்க டீனேஜர்ஸை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கிளாமரஸான விஷயம். அவங்க செய்தாங்க, இவங்க செய்தாங்க, நானும் செய்வேன்னு சொல்றாங்க.
திருமண வயதுல திருமணம் வேண்டாம் லிவின்ல இருக்கலாம்னு சொல்றது வேற, அதுக்கு முன்னாடியே சொல்றதுன்றது ஆபத்தானது. ஆபத்தானது. அப்ப நீங்க வந்து ஒரு வார்த்தைய சொன்னீங்கன்னா, அது யார் யாருக்கு எப்படி எப்படி பதியுதுன்றது இருக்குல்ல. எனக்கு 18 வயசு தான் திருமண ஏஜ் வருது. ஆனா நான் இப்ப லிவிங்ல இருக்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கிறது எந்த அளவுக்கு சேஃப்? அப்ப இந்த மாரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிய உலகத்துல இருக்கிற ஒரு நடைமுறைய பல பேர் பல விதமா தப்பா பயன்படுத்துறாங்க. அது அந்த பெண்ணுக்கு ஆபத்து. இப்ப இந்த பெண் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு வச்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க லேடி வீட்லேருந்து யாராவது கூட்டிட்டு வாம்மான்னு சொல்றாங்க. அப்போ வீட்லேருந்து அண்ணன் போணும், அப்பா போணும், எல்லாரும் போய் நிக்கணும். அம்மா அழணும், எல்லாம் அழணும். அப்பதான் இந்த பொண்ணு அவங்களுக்கு சொல்லும், "இது மாரி நடந்திருக்கு" அப்படின்னு. இப்ப திருமணம் பண்ணி ஒரு சர்டிபிகேட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்பவும் இதே பிரச்சனை தானே? அட்லீஸ்ட் இது திருமணம்ன்றதுனால, அந்த பையன் வரலன்னா, நீ இப்படி பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும், அவங்க வீட்ட ஜப்தி பண்ணணும். அவங்க அம்மா, அப்பா இந்த பையன் வீட்டு அம்மா, அப்பாவ கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கு. இந்த பெண்ண சட்டப்படி செய்யலாம். சட்டப்படி இந்த பெண்ண நீங்க டெசர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட நீ வாழ்ந்து தான் ஆகணும். நீ திருமணம் செய்து திருமணம் என்பது புனிதம் இல்லையான்னு கேட்க முடியும். லிவ் இன் என்பது புனிதம் இல்லையான்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. இந்த பெண் அதுவும் வீட்ல சொல்லலன்னு வச்சுக்கோங்க. இது பாட்டு தனியா போய் லிவ் இன் இருக்குன்னா, பிரச்சனை வரும்போது இந்த பெண்ணுக்காக நிற்க போவது யார்? நாங்க கூட போய் கேட்க முடியாது. நீங்க யாரும்மான்னு சொல்லிடுவாங்க. வீட்லேருந்து யாராவது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெண் திரும்ப திரும்ப தன்னை மேற்கொண்டு பலகீனப்படுத்திக்கிறாங்க. இது விமெனுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஒரு போக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப கிளாமரைஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஃபேஷனபிள் எல்லாம் லிவிங்ல இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குன்னு அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. கடைசியில எப்படி இருந்தாலும் அந்த வீட்லயும் நீதாம்மா வேலைக்காரி. அவன் வேலை செய்ய போறதில்ல. அப்ப கல்யாணம் ஆச்சுன்னா யாராவது கேட்கலாம், என் பொண்ண ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்கலாம். கல்யாணம் கூட ஆகலைன்னா எப்படி யார் கேட்க முடியும்? வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரீ செக்ஸ் வித் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஆணுக்கு சாதகமானது. பெண்கள் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் வேற இருக்கு சார். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். அது இன்னொரு எக்ஸ்ப்ளாய்டேஷன். இவர் வந்து எதுவும் செய்ய மாட்டாரு. எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு. எதுவும் வாங்கி தர மாட்டாரு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே எந்த விதத்திலயும் உடலால், மனதால், பணத்தால், நேரத்தால், உழைப்பால், உணர்வால் எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரு. நீ ஃப்ரெண்டு தான், நீ என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃப்ரீயா செக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுவே இன்வெஸ்ட்மென்ட் தானே அவருக்கு. அப்ப அவங்க குடுக்கறதுக்கு பேர் என்ன? அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எடுக்கிறது யாரு? ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பொண்ணு தானே கஷ்டப்பட போகுது. பிசிக்கலி அவங்களுக்கு தான் ரிஸ்க். அந்த பொண்ணு இப்போ பிரெக்னன்சி ஆகக்கூடாதுன்னா அந்த பொண்ணு தான் இப்போ மருந்து சாப்பிடணும். அந்த மருந்துனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் அந்த பொண்ணு தான் ஃபேஸ் பண்ணணும். இந்த பொண்ணு திடீர்னு கன்சீவ் ஆச்சுன்னா இந்த பொண்ணு தான் அபார்ஷன் பண்ணிக்கணும். அவர் போய் நிற்க கூட மாட்டார். எனக்கு தெரியாது, நான் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ல இதெல்லாம் நீ தாமா பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாரு. அப்போ பெண்களை ஏமாத்துறதுக்கு இன்னொன்று இருக்கு சார். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீதாமா கிவரா இருக்கணும். எனக்கு கிவரா இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு பசங்க சொல்றாங்க. கிவர்னா என்ன பேக்கு? நான் கேட்கறதெல்லாம் நான் கேட்குற மாதிரியெல்லாம் நீ செய்யணும். நான் எவ்வளோ ஒன்று அசிங்கப்படுத்தினாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் நீ வாங்கிக்கணும். வேற எங்கேயாவது போய் செலவு பண்ண முடியாது என்னால. அதனால நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு. நீ கிவர், நீ தியாகி அப்படின்ற, நீ புனிதமான பெண் இல்லையா அப்படின்ற மாதிரி. இல்ல லிவின்ல வந்து இப்ப பிடிக்கலாம் விட்டுற முடியல, பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்க முடியல. வந்து ஒரு 2 ரோபோவோட உறவு மாதிரி சொல்றீங்க சார். 2 மனிதர்களோட உறவுன்னா பிடிக்கலன்னா விட முடியாதுல்ல. பற்றுதல் வந்துருமே. அந்த பற்றுனால கஷ்டப்படுறது பெண்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. ஆண்கள் கஷ்டப்படலையான்னு? ஆண்களும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஏமாந்து போற ஆண்களும் இருக்கிறாங்க. அது ரேஷியோ பாப்புலேஷன் கம்மி. இது ரொம்ப அதிகம். எல்லா காலத்துலயும் பெண்கள் அதிகமா ஏமாறுறாங்க.